கிருஷ்ணகிரி அருகே ஒரப்பம் வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஒரப்பம் கிராமத்தில் வாரந்தோறும் புதன்கிழமை சந்தை நடைபெறும். அந்த வகையில் இந்த வார சந்தைக்கு ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்தும் வெள்ளாடு, செம்மறியாடு, மரிக்கையாடு என 7000த்திற்கும் அதிகமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. இவற்றை பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் ஆர்வத்துடன் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். இங்கு 10 கிலோ எடை கொண்ட ஆடுகள் 12,000 முதல் 17,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாதிரை திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலையும் மாலையும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடத்தப்பட்டது. விழாவின் 5வது நாளில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், முருகன், நடராஜர், குழல்வாய் மொழியம்மன், குற்றாலநாதர் ஆகியோர் தனித்தனியாக திருத்தேரில் பஞ்சவாத்தியங்கள் முழங்க வலம் வந்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா சிகிச்சைக்காக லண்டன் புறப்பட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு முதல் சிறையில் இருந்த இவர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்டார். வங்கதேசத்தின் முக்கிய எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சிக்கு தலைமை வகித்தவர் கலிதா ஜியா 1991 முதல் 1996 வரையிலும் 2001 முதல் 2006ஆம் ஆண்டு வரையிலும் என இருமுறை வங்கதேச பிரதமராக இருந்திருக்கிறார். வங்கதேசத்தில் தற்போது தேர்தல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஷேக் ஹசீனா மற்றும் கலிதா ஜியா என 2 முக்கிய தலைவர்கள் இல்லாதது அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காப்புக்காட்டில் நாட்டு துப்பாக்கியை வைத்து மான் வேட்டையாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சேந்தநாடு பகுதியில் மான்கள் வேட்டையாடப்படுவதாக விழுப்புரம் சரக குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனங்களில் 2 மூட்டைகளில் மான் இறைச்சியை எடுத்துச் சென்ற 5 பேர் சிக்கினர். இதில் ஆரியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சிவா, ராஜ்குமார், ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி, மான் இறைச்சி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பியோடிய இளையபெருமாள், முட்டக்கண்ணன் ஆகியோரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரூர் பகுதியைச் சேர்ந்த ராபின் ஸ்ரீ இருசக்கர வாகனத்தில் செல்லம்பட்டி சாலையில் அதிவேகமாக சென்றார். அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த கமக்காலப்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவர் மீது நேருக்கு நேர் மோதினார். இதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைகளில் அனுமதித்தனர்.